வணக்கம் நேயர்களே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தையும் லஞ்ச ஊழலையும் அடியோடு ஒழிப்போம் என்று ஒவ்வொரு ஆட்சியும் கூறுவது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் டிமானிட்டைசேஷன் மூலமாக செயலில் இறங்கி இருக்கிறார் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு கருப்பு பணம் மீது செலுத்தப்பட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு அதிர்ச்சி வைத்தியம். அரசின் செயல் திட்டங்கள் எந்த ஊழலும் இல்லாமல் சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்று மக்கள் பாராட்டுகின்றனர். அதே சமயத்தில் டிமானிட்டைசேஷன் மூலமாக மட்டும் கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிக்க முடியுமா? இது நடைமுறையில் சாத்தியமா? ஒரு வார காலமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சின்ன அசௌகரியங்கள் விரைவாக தீர்க்கப்படுமா? அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்விகள் மனதில் எழாமல் இல்லை. அதுபோன்ற கேள்விகளுக்கு பதிலளித்து இந்த அறிவிப்பு நாட்டின் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு உறுதியாக உதவ போகிறது என்ற விளக்கத்தை நம்முடன் விளந்துரையாட நம் நிலையத்திற்கு வந்திருப்பவர்கள் பொருளாதார ஆய்வாளர்கள் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் மற்றும் திரு சந்திரசேகர் குப்பேரி. வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியே இந்த அறிவிப்பின் நோக்கம் பற்றிதான். இப்ப எல்லாரும் விவாதிக்கிற மாதிரி இந்த டிமானிட்டைசேஷன் அறிவிப்பு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கா அல்லது கள்ள நோட்டை குறைப்பதற்கா? எது இதனுடைய அடிப்படை நோக்கம்? எது இதில் நடைமுறையில் சாத்தியம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போல்ட் மூவை நம்ம ரொம்ப பாராட்டணும். நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் எல்லாரும் இந்த விஷயத்த ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக்கோட எடுத்திருக்காங்க. நீங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், நான் இதை சூப்பர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் சொல்லுவேன். இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். IMF ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதை விடுங்க, சைனீஸ் மீடியா, பாகிஸ்தான் மீடியா இந்த விஷயத்த ரொம்ப பிரபலமா பேசியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவை நம்ம ஹோல் ஹார்ட்டடா வெல்கம் பண்ணி ஆகணும். நான் ஒரு CA, அதனால எனக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு பேசினா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபேக்ட் இஸ் a fact. Fact cannot lie. Data is data. இப்ப நம்ம நாட்டோட GDP எடுத்துக்கலாம் சார். நம்ம நாட்டோட GDP நாமினல் டேர்ம்ஸ்ல 136 lakh crores. அதான் நம்ம GDP. இதுல வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டும் சரி, நம்ம நாட்டு சில ரிப்போர்ட்டும் சரி, பிளாக் மணி எவ்வளவு, வாட் வி கால் அஸ் பிளாக் எக்கானமி, பேரலல் எக்கானமி, அது எவ்வளவுன்னு பார்த்தா நம்ப முடியாத விஷயம். அப்படின்னா பிளாக் எக்கானமி இஸ் 25% ஆஃப் அவர் ஜிடிபி. நம்ம பிஸ்கல் டெபிசிட் என்ன 4%. அதுக்கே நம்ம கத்துக்கதுன்னு கத்துறோம். பட் பிளாக் எக்கானமி 25%. 6% இந்த 500 rupees நோட்டும் 1000 rupees நோட்டும். அப்படின்னா சின்ன மேட்ச் போட்டு பார்க்கலாம். 86% ஆஃப் 17.5 lakh crores, 15 lakh crores வருது சார். நம்ம பேசுற டாபிக் பிளாக் மணி. சோ இந்த 17.5 lakh crores பிளாக் மணி கிடையாது. ஆனா இஃப் கவர்மெண்ட் என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னா, ஈவன் இஃப் 20% ஆஃப் தட் வி அஸ்யூம் இஸ் பிளாக் மணி, அப்படின்னா இந்த 15 lakh crores அதான் நம்ம அபாலிஷ் பண்ணிருக்கோம். 500 rupees நோட்டு, 1000 rupees நோட்டு, அதுல 20% மேட்ச் போட்டோம்னா 3 lakh crores வருது. இந்த 3 lakh crores if I divide by our GDP, which is 136 lakh crores, 2.5% average வருது. இந்த 3 lakh crores உள்ள வந்துருச்சுன்னா உங்க கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் காணாம போயிடும். பிஸ்கல் டெபிசிட் கம்மியாயிடும். சரி, 20% இல்ல, assume it is 30%, which is 4.5 lakh crores. Fiscal deficit கிடையாது. We will be a surplus economy. அப்போ நல்லா யோசிச்சுப்பாங்க சார். இந்த விஷயத்தை நம்ம ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிடுறேன், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்.
இருக்கும். அது ஒரு விகத்துல பார்த்தா அது வந்து பாராட்டணும். ஏன்னா நம்ம முன்னாடி 142ல இருந்தோம், ஒரு 12 பிளேஸ் நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கும், அதை நம்ம பாராட்டணும். ஆனா என்ன பிரச்சனை, 130 அவுட் ஆஃப் 189 கண்ட்ரிஸ். சின்ன விஷயம் சொல்றேன் சார், இந்தியா கிரிக்கெட்ல 3ஆவதா ரேங்கிங்ல இருக்கு, நம்ம விடுவோமா? பார்க்கணும் அப்படின்னா ஒன்னும் இல்லை. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல சின்ஸ் த டைம் அனௌன்ஸ்ட் ஆன் 8th ஈவினிங் 9th இருந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்ல கிட்டத்தட்ட 3 lakh crores ஆஃப் டெபாசிட்ஸ் உள்ள வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு வார காலம், ஒரு வாரத்திலேயே 3 lakh crores ஆஃப் டெபாசிட்ஸ். அப்படின்னா அந்த காசான்னு சொல்லுவோமே, கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த ரேஷியோ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு சர்க்குலேஷன் ஆஃப் மணி வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு. அப்ப நடைமுறையில நிச்சயமா இது சாத்தியமானது. Absolutely. அப்ப இது நடைமுறை சாத்தியமான இந்த ஒரு கான்செப்ட் இதற்கு முன்னாடி வந்து 78ல பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னாடி 54ல பண்ணிருக்காங்க. அப்ப அதற்கும் இப்ப எடுத்த இந்த டிசிஷனுக்கு என்ன வித்தியாசம், எவ்வாறு இது எஃபெக்டிவா கொண்டு போறாங்க மேடம்? ரொம்ப நல்ல கேள்வி. டிமானிட்டைசேஷன் நம்ம இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரிலயுமே செய்வாங்க. நம்ம வந்து முன்னாடியே அறிக்கை கொடுத்துட்டு இப்ப 2005 நம்ம வந்து இதுக்கு மேல உள்ள நோட்டுகள் செல்லாது, அதுக்கப்புறமா இருக்கிற நோட்டு தான் செல்லுபடியாகும் சொன்னா, யாரெல்லாம் 2005 முன்னாடி வச்சிருக்கீங்களோ அந்த நோட் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கு ஈக்குவலன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். அப்ப என்ன ஆகும், எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்துருவாங்க, அதை எடுத்து மாத்திடுவாங்க. அதனால வந்து என்ன பர்பஸ் சால்வ் ஆகும், எவ்வளோ டிக்ளேர்டு இன்கம், அதாவது நம்ம என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்றோமோ அந்த இன்கமும் அசஸ்ட் இன்கமும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் அப்ப பார்க்க மாட்டாங்க, அந்த ரிகன்சிலேஷன்லாம் இல்ல. இப்ப வந்து அதை பத்தின விழிப்புணர்ச்சி உலக அளவுல இல்ல. எந்த கண்ட்ரில பிளாக் மணின்னு நம்ம சொல்லிட்டு இந்த டிமானிட்டைசேஷன் மூலமா குறைக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த மொரார்ஜி தேசாய் பீரியட் அவர்கள் எடுத்த போது மத்த கண்ட்ரி அவங்க அதுக்கு காக்னிசன்ஸே கொடுக்கல. இப்போ அமெரிக்கா உள்பட நம்ம எல்லா கண்ட்ரியும் நம்ம இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணி இந்த கருப்பு பண ஒழிப்புக்கு அவங்க கிட்டே இருந்து இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஒரு பேப்பரோ லெட்டரோ மெயிலையோ வரதில்ல, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கிட்டே இருந்து நம்ம வாங்குறோம், அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது அதனால இன்ஃபர்மேஷன் அத்தன்டிக்கா ஃபுல் ப்ரூஃபா வருது, நம்ம அதை வச்சு நடவடிக்கை எடுக்க முடியும். முன்னாடி வந்த காலகட்டங்கள் அப்படி கிடையாது. சோ இந்த கையில பழைய நோட்டு கொடுத்துட்டு அந்த கையில புது நோட்டு வாங்கிடுவோம். இப்ப வந்து இந்த புது நோட்டு திரும்ப சர்க்குலேஷன்ல வரும்போது ஒரு RBI எவ்வளவு நோட்டு, இப்ப சார் சொன்ன கணக்குப்படி இவ்வளவு 500 நோட்டு இவ்வளவு 1000 நோட்டு இருக்கும்போது எத்தனை திரும்பி அவங்க சில பேர் கேட்டாங்க, இது திரும்பி அச்சடிக்கும் போது அது வந்து திரும்பி வந்து கருப்பு பணம் வந்துடாதா அப்படின்னு கேட்பாங்க. கருப்பு பணம் வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எப்படி எடுக்கிறார்கள் என்றால், 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தா இன்னும் ஜாஸ்தி தானே வரும்னு கேட்டாங்க. சிம்பிள் லாஜிக், எல்லாரும் புரிந்து கொள்ற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டு வந்து ஒரு 10 லட்சத்துக்கு இருக்கு, 2 லட்சம் ரூபாய் நீங்க கட்டலாம். சோ ஒரு இன்னைக்கு கொண்டு போய் அந்த 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வந்துடுறீங்க. கட்டிட்டு வந்துட்டு உங்களோட என்ட்ரி போட்டுடுறீங்க, அதுக்கு ஈக்குவலன்ட் புது 500 ரூபாய் நோட்டோ 2000 ரூபாய் நோட்டோ வாங்கி வந்துடுறீங்க. இப்ப இதே 1000 ரூபாய் நோட்டோ அல்லது அதே 1000 ரூபாய் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை கொண்டு போய் உங்க லாக்கர்ல வச்சிருவீங்க, இல்ல உங்க வீட்டுல வச்சிருவீங்க. அது புது நோட், இன்னும் சர்க்குலேஷன்ல இன்னும் பல வருஷங்கள் போலாம். இன்னும் வேற வச்சிருக்கீங்க, இன்னும் 10 லட்சத்துல இன்னும் 7 லட்சம் ரூபாய் நீங்க இன்னும் கட்டணும். அந்த கொண்டு போய் கட்டிட்டு, ஆனா நீங்க கணக்குல காமிக்கும் போது முதல்ல கட்டினதே தான் நான் திருப்பி கட்டினேன். வங்கி நிறுவனத்தின் தலைவர்கள் எல்லாம் இது வந்து பயங்கர மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொன்ன காரணமே, இப்ப 500 ரூபாயில அந்த அளவுக்கு இல்ல, 500 ரூபாய் சாமானிய மக்கள் கூட உபயோகப்படுத்துறோம். அவ்வளோ ஈஸியா 1000 ரூபாய் நோட்டு நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல. அதனால அந்த பிளாக் மணியை கர்வ் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த 2000 ரூபாய் புது நோட்டுகளோ 500 ரூபாய் புது நோட்டுகளோ இது வந்து கருப்பு பணமாக வராமல் இருப்பதற்கு நீங்க வந்து டிசம்பர் 15 அட்வான்ஸ் டாக்ஸ் வரப்போகுது. இந்த நவம்பர் 9th இருந்து டிசம்பர் 14th வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் நம்ம கட்டிருக்கோமோ அதுக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் அவங்க கட்டிட்டாங்கன்னா இந்த ஸ்கீமோட சக்சஸ். அது வந்து மார்ச் 15th அட்வான்ஸ் டாக்ஸ். இந்த ரெண்டு இண்டிகேஷன் எவ்வளவு டாக்ஸ் கலெக்ஷன் வருதோ அதை பொறுத்து சர்க்குலேஷன்ல மணி வந்துடுறது. சோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ எவ்வளவு அளவு ஜிடிபிங்கிறது என்ன, ஒரு நாட்டோட டோட்டல் ப்ரொடக்ஷன் டோட்டல் சர்வீசஸ் எவ்வளவோ அதுதான். சோ எத்தனை அளவு நம்மளுடைய பணம் சப்ளைக்குள்ள வந்து ப்ரொடக்ஷன் போய் அது அந்த சர்க்குலேஷன்ல வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கும், நாட்டின் வருமானம் அதிகரிக்கும். இதனால மக்களோட பர் கேபிட்டா இன்கமும் அதிகரிக்கும். இப்ப இருக்கிற 7.6% டபுள் டிஜிட்ல போச்சுன்னா நம்ம எல்லாருடைய பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும். 2020ல 50,000 கணிப்பு இருக்கு. அதுவே 1 lakh ஆகும் என்று
எல்லா கருப்பு பணமும் எல்லா விதங்களிலும் இது வந்து இந்த 500,000 ரூபாய் நோட்டு டிமானிட்டைசேஷன் ஒரு விதம் ஒன் வே ஆஃப் ஹேண்டிலிங் இட்னு சொல்லலாம். அதான் இது ஏன்னா நம்ம வந்து இந்தியால சார் சொன்னாரு கேஷ் டு ஜிடிபி ரேஷியோ 12%. சோ 12%னா நம்மளோட 25% ஜிடிபி கேஷ் டிரான்சாக்ஷன்ல இருக்கு. இப்ப நம்ம அதை வந்து ஒழிக்கும் போது என்ன ஆகுறது, 50% ஒழிஞ்சிடுறது. சோ மக்கள் வந்து பணத்தையே கொண்டு வந்து சப்ளைக்கு கொடுக்காட்டா கூட அதை அவங்க கரன்சி எரிச்சிட்டோ எந்த விதமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டானா கூட அந்த நோட்டு திரும்பி சோ அந்த கவுண்டர்ஃபீட் நோட்டுங்கிறது போலி நோட்டுகள். அந்த போலி நோட்டுகள் அவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து திரும்பி அந்த அளவு டெக்னாலஜி எந்தெந்த இடங்களிலிருந்து போலி நோட்டுகள் நம்ம உள்நாட்டுக்கு வருது அப்படிங்கறத நிறைய கண்டுபிடிச்சு அதுக்கு எல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சில ஆக்ஷன் வந்து செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பொதுமக்கள் அளவுல சொல்ல மாட்டாங்க. ஆனா அது செயல்முறையில அதெல்லாம் பிளக் பண்றதுனால புதுசா இனிமே இந்த அளவுக்கு கவுண்டர் நோட்ஸ் வராது. இப்ப இந்த ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பத்தி மேடம் டச் பண்ணாங்க. சோ இந்த நடவடிக்கைகள் இப்ப வந்து 2015 என்ஆர்ஐஸ்க்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, டிக்ளேர் பண்ணுங்கன்னு. செப்டம்பர்ல இந்த வருடம் வந்து ஐடிஎஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்ப இது எதை நோக்கி இந்த திட்டங்கள்லாம் வந்து போகுது? சோ டுவர்ட்ஸ் டிஜிட்டல் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நோக்கி தான் இந்த நடவடிக்கைகள்லாம் போகுதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் சார். ஏன்னா இதை வந்து ரெண்டு விதமும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கவுண்டர்ஃபீட் பத்தி பேசிடலாம். கவுண்டர்ஃபீட் வந்து என்ன வால்யூம்னு பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இட்ஸ் ஒன்லி 400 crores தான். So இது வந்து of course it's a big impact on the nation because of terrorist anti activitiesனால இது வந்து நேஷன் ஆக்டிவிட்டிஸ்னால இது வந்து பெரிய பாதிப்பு இருக்கு. ஆனா அதோட இம்பாக்ட் வந்து அவ்வளவு இல்ல in terms of the black money in total. So black money அப்படின்னா என்னன்னா it's round tripping, hoarding of cash, illegal way of doing business and of course counterfeit or fake currency. அதுதான். So இப்போ நீங்க கேட்டதுக்கு ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2015 ஸ்கீம் எடுத்துக்கலாம். That scheme was called Black Money, Undisclosed Foreign Income and Assets and Imposition of Tax Act 2015 அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம கவர்மெண்ட். அதோட சக்சஸ் பாத்தீங்கன்னா they were able to mop up only 2,400 crores. அவ்வளவுதான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஐடிஎஸ் வந்தது, இன்கம் டிஸ்க்ளோஷர் ஸ்கீம். அதுல பாத்தீங்கன்னா 30,000 crores தான் அவங்களால மாப் அப் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்க கேட்டதுக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம் இருக்கு பாருங்க, இது ஒரு ஃபைனான்சியல் ஸ்வச் பாரத், சரியான அடி, சரியான கிளீனப் இது. ஏன்னா இதுல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 lakh crores to 5 lakh crores will come to the government exchequer. அப்படின்னா உங்களோட டெபிசிட் காணாம போயிடும், உங்க பிஸ்கல் டெபிசிட். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் நீங்க கேட்டீங்க டிஜிட்டல். அதை பத்தி இப்ப பார்க்கலாம் சார். நம்ம நாட்டுல இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து இப்பதான் பிரபலமா ஆயிருக்கு. ஸோ டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? நமக்கு தெரிஞ்ச கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் த பேங்கிங் சேனல்ஸ். நம்ம என்இஎஃப்டின்னு சொல்லுவோம், ஆர்ஜிடிஎஸ்னு சொல்லுவோம், ஐஎம்பிஎஸ் சொல்லுவோம். அப்ப பொதுவா வந்து நம்ம டிஜிட்டல்னா நம்ம பாமர மக்களுக்கு அன்றாடம் பயன்படுத்துற டெபிட் கார்டு அதுதான். இப்போ அதோட இம்பாக்ட் பார்க்கலாம். நம்ப மாட்டோம், ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் only 1/5 is only going through non-cash medium. அப்படின்னா 20% தான் நான் கேஷ் மீடியம்ல போயிருக்கு. அடுத்தது சொல்றேன், அதுல கன்சியூமர் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா 2% தான். அப்ப ஜஸ்ட் இமேஜின் there's a long way to go. இந்த டிஜிட்டல் கரன்சி பத்தி பேசுறதோ, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசுறதோ, லாங் வே டு கோ. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 20% எப்படி போறது, மெயினா இந்த பேங்க் டிரான்ஸ்பர் தான். இந்த ஆர்ஜிடிஎஸ், இந்த ஐஎம்பிஎஸ் which is immediate payment service, இல்லாட்டா என்இஎஃப்டி, இந்த மூலமா தான் போறது. முக்காசி எல்லாமே இந்த கேஷ் ஆன் டெலிவரி தான் எடுத்துக்கிறாங்க. So one of the biggest initiative in the 500 rupees note, 1000 rupees note ஓட இம்பாக்ட் என்ன ஆக போறதுன்னா the digital instruments will become more popular. மக்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு யோசிப்பாங்க. இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இந்த ஜன்தன் ஸ்கீம்ல வந்து கிட்டத்தட்ட 25 crore அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். ஆனா அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் என்னன்னா 50% தான் ஆக்டிவா இருக்கு. பாக்கி இதுல வந்து யூஸே கிடையாது. அந்த பணம் சில டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீமுக்காக இருக்கு தவிர மீதிபடி யூஸே இல்லை. பட் இந்த நடவடிக்கை, இந்த பர்டிகுலர் ஆக்ஷன்
கண்டிப்பா அதை மாத்த போறது. அப்ப மக்கள் கேஷ் யூஸ் பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சு கார்ட்ஸ் மூலமா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா, டெபிட் கார்டு, பேங்கிங் கிரெடிட் சேனல்ஸ் கார்டு யூஸ் பண்றது அதிகமா பயன்படுத்த பயன்படுது. மேடம், இப்ப இன் கண்டினியூஷன் டு சார் ரெஸ்பான்ஸ், மக்கள் வந்து நிறைய நேரம் கியூல நிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சில அசௌகரியங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து பரவலா சொல்ற ஒரு விமர்சனம். ஆனால் இது வந்து இன்றைய நாளிதழ் கூட போட்டிருக்காங்க, ஷார்ட் டேர்ம் பெயின் லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அரசு எந்தெந்த நடவடிக்கைகள் இதற்கு அடுத்தடுத்து தொடர்ந்து எடுக்கிறதா இருக்காங்க, இதை முழுமையான பலனை அனுபவிப்பதற்கு? இன்னும் நம்மளோட விட இன்னொரு 1000 தான் கூட இருக்கு. ஆனா நம்மளோட பாப்புலேஷன் தமிழ்நாடு 7,21,00,000 7.21 crores. மும்பை வந்து 11.69 crores. மும்பை மீன்ஸ் மகாராஷ்டிரா. அதை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஏடிஎம்லயும் எவ்வளவு மக்களுக்கு அவங்க சர்வ் பண்றான்னு பார்க்கும்போது நம்மளோட அதிகம் தான். சோ இப்போ வந்து இதை தவிர போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் 733 கோடி இந்த ஒரு வாரத்துல டிரான்சாக்சன் ஆயிருக்கு. 2 லட்சம் கோடி கணக்குகள். அதுல 63 கோடி தான் கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மிச்சம் எல்லாரும் டெபாசிட் தான் பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன தெரியுது, கேஷுக்காக 63 கோடி டெபாசிட் ஆனவங்க மட்டும் தான் தவிக்கிறாங்க. அதனால இப்ப இவங்க அத்தனை பேருக்குமே இப்ப வந்து இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி என்னதுல முதல்ல அவங்க அதாவது கையில வெண்ணெய் வச்சிருந்து நெய் தேடுற மாதிரி எல்லாருக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் 25 கோடி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ரூபே கார்டு கொடுத்திருக்காங்க. அதில் கொடுக்கும்போது நீங்க கொடுக்கிற அந்த வேஜஸா வாங்குறது அங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ல வந்தது போக அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அந்த ஒரு 500,000 அங்க கொண்டு போய் போடாது. அது வீட்லயே அவங்க வந்து அது வந்து கள்ள நோட்டு இல்ல, அவங்க சுயமா சம்பாதிச்ச பணம் தான். ஆனா அது அப்படி அப்படியே வீட்லயே வச்சிருக்காங்க. ஏன்னா 1/2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. நீங்க கேஷ் டிரான்சாக்சனை கவர்மெண்ட் தடுக்கணும்னு சொல்லவே இல்லை. டிஜிட்டல் எக்கானமி வரப்போது இப்பொழுது இந்த பணத்தை லெஜிட்டிமேட்டா சம்பாதித்த கேஷ் டிரான்சாக்சனை பேங்க் மூலமா செய்யலாமே. இப்ப சில துறைகள் வந்து கேஷா தான் வேஜஸ் கொடுக்கறாங்க. சோ அந்த கேஷா வர்றது கேஷா போகுது. அது வந்து கவர்மெண்ட்டுக்கே செக் இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு 10,000 ரூபாய் இப்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா 2,500 4,500 கொடுக்கலாம். வாலெட் அப்படிங்கிறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ உங்க பேங்க்ல இருக்கிறத, சில பேர் நெட் பேங்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அவங்க பணத்துல அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இல்ல நீங்க கட்ட போற அமௌண்ட் உங்களுக்கு வாலெட்டா போட்டு கொடுத்துடலாம். வாலெட்ங்கிறது நம்ம கையில பர்ஸ்ல பணம் வச்சுக்கிறதுக்கு பதிலா நம்ம மொபைல்ல உள்ளதுல அந்த பணம் இருக்க போறது. இது ரொம்ப சிம்பிள். நம்ம நாளைக்கு போய் ஒரு பெரிய அளவுல ஒரு மளிகை கடையில போய் சாமான் வாங்கினா ஒரு 500 1000 6000 2000 ரூபாய் கேஷா கொடுக்க தேவையில்லை. வாலெட் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அந்த எந்த கடையில போய் வாங்குறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரே கிளிக் ஆர்னு போட்டுக்க நம்ம ரூபியா சிம்பிள் டச் பண்ணிட்டு அமௌண்ட்டை ஃபில் அப் பண்ணினா போயிடுறதுங்க. அத்தனை சிம்பிள். அது நீங்க பணத்தை கணக்கு பண்ணி கொடுக்கிற நேரத்தை விட சிம்பிள். அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் எக்கானமி வளர்ந்துட்டு இருக்கு. அதோடைய அதாவது அட்வோகசி, ட்ரைனிங் அதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரணும். சோ இதனால ஒரு சிம்பிள் கார்டு வச்சுட்டு பெட்ரோல் பங்க்ல போனா கார்டு. இப்ப நீங்க மேலை நாடுகள்ல அவங்களோட 4% தான் அவங்களோட கேஷ் டிரான்சாக்சன் ஜிடிபிக்கு. நம்ம 12% அப்ப 8% ஒழிக்கணும் இல்ல. அப்ப அந்த 8% ஒழிக்கணும்னா நம்ம என்னெல்லாம் அன்றாட தேவைகளுக்காக செய்யக்கூடியது, பெட்ரோல் போடுறோம், பால், மளிகை, பஸ், இந்த மாதிரி வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாலெட் யூஸ் பண்ணணும். இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நிறைய பிளாஸ்டிக் காசு. சில பேரோட வாலெட்ல பார்த்தா நிறைய கார்டு இருக்கும். கேட்ட பெட்ரோல் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, ஈவன் பார்க்கிங்ல எல்லாம் கூட போனா நீங்க போயிட்டு அந்த ஸ்வைப் பண்ணும்போது அது டைம் காமிக்கிறது, வெளில வரும்போது நீங்க அந்த மணி எவ்வளவோ அந்த ஸ்வைப்ல எடுத்துட்டு பேலன்ஸ் நீங்க கரன்சியாவும் கொடுத்தா பேலன்ஸ் கொடுத்துருது. சோ அந்த அளவுக்கு எல்லாமே மெக்கனைஸ்டு மத்த எல்லா கண்ட்ரிலயும் பண்ணும்போது நம்ம கண்ட்ரில அதிகமான தொழில்நுட்பங்களும் அதிகமான தொழில்நுட்பம் தெரிந்த இளைஞர்களும் இருக்கும்போது அதை நம்ம விரைவாக செயல்படுத்துறது புத்திசாலித்தனம். மேடம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு டிஜிட்டல் யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு
ஆகட்டும் இல்ல மற்ற துறைகள் ஆகட்டும். அப்ப இந்த டிஜிட்டல் எப்படி கரப்ஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எந்த துறைகள் பெருசா பலனடைய வாய்ப்பு இருக்கு? 1-2 துறைகள் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப இதோட இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எக்கானமியில பார்க்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜிடிபினா என்ன, எங்க சொன்ன மாதிரி கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்வீசஸ், அதை எப்படி நம்ம கன்சியூம் பண்றோம், அதான் வந்து ஜிடிபியை நம்ம கவுண்ட் பண்றோம். அந்த ஆங்கிள் பார்க்க போகும்போது இந்த ஸ்கீம் வந்து டெஃபினட்டா சில செக்மெண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ணதுனால ஃபார் த நெக்ஸ்ட் 2 quarters நம்ம இந்த 7.6%, 7.8% டிரான்சாக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கேஷ் தான். அங்க வந்து நம்ம டிஜிட்டலும் பேச முடியாது, நம்ம பேங்கிங் சார்ஜும் நம்ம பேச மாட்டோம். ஓகே, இப்பதான் அவங்க வந்து லா எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த லா வந்து பார்லிமெண்ட்ல அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா தென் இட் வில் பி a much more strong point for ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் ஆல்சோ. ஏன்னா அங்கேயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேஷ் இல்லாம இந்த பேங்கிங் சேனல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் செக்மெண்ட். ஓகே, ஏன்னா கோல்ட் மோகம் குறையவே இல்லை. ஓகே, வேணும். ஸோ அது பாத்தீங்கன்னா அங்கேயும் நிறைய கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கு. கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஒன்று வருது. ஸோ அந்த ஸ்கீம் வந்து பிரபலமா ஆச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அங்கேயும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா, people will definitely prefer to put in gold deposits rather than gold cashல வாங்குற மாதிரி. ஓகே, இப்ப எங்க இதோட பெனிஃபிட் ரொம்ப இருக்க போகுது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க போகுது? இஃப் பீப்புள் பிசிக்கல் அசெட்ஸ் அவங்க வச்சுக்க முடியாது, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டோ கோல்டு, அப்போ அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த இதுல ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல போகும். அடுத்தது இந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷனும் இந்த ஃபைனான்சியல் கிளீனப்னால என்ன ஆகும் அப்படின்னா கார்பரேட்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா there is a cost for doing business this way. இந்த கேஷ்ல பண்ணறதுல the cost is actually very high. அதுவும் clean up ஆகும். அப்ப corporates will also be able to report profits better. இது வந்து இப்ப சொல்லலன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2-3 quartersல அதோட இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியும். அப்போ டெஃபினட்டா அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் will lead to betterment of the equity stock market. ஐம் ஷுர் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் ஆர் பி நோட்ஸ் அதுலயும் வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துன்னு வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க யூ வில் சி அ பெட்டர் எக்விட்டி மார்க்கெட் சிச்சுவேஷன் தென் வாட் வி ஆர் சீயிங் நவ். ஸோ ரியல் எஸ்டேட், கோல்ட், எக்விட்டி மார்க்கெட் கண்டிப்பா வந்து யூ வில் சி சேஞ்சஸ் சூன். பாண்ட் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டா சேஞ்ச் பார்க்க முடியும். ஏன்னா வித் 5 lakh crores ஆஃப் மணி கோயிங் இன்டு தி கவர்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் அவ்வளவு பணம் வந்ததுன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சதுன்னா பாண்ட் பிரைஸ் வந்து அதிகமாகும். ஸோ பாண்ட் மார்க்கெட் வில் ஸ்டார்ட் லுக்கிங் பெட்டர். சார், இப்போ இந்த துறைகள்ல growth நிச்சயமா இருக்கும், ஆனால் சில காலங்கள் எடுக்கும், ஆனால் ஒரு ஸ்டெடியான growth-ஆ இருக்கும் சொல்றீங்க. இப்ப நம்ம பிரதமர் உரையாற்றி இருக்கிறதுல கூட இப்ப எடுத்த டிசிஷனை விட இன்னும் சில கடுமையான நடவடிக்கைகள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய டிசிஷன் நான் கொடுக்கும் டீயை விட ஸ்ட்ராங்காக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை விட கடுமையான நடவடிக்கைகள் என்னென்ன வரப்போகுது? 1-2 திட்டங்கள் வரப்போகுது. என்னென்ன திட்டங்களா இருக்க போகுது? இல்ல, அதுக்கு எதுவுமே வந்து எல்லாருமே அதிரடின்னு சொல்றாங்க. இந்த அதிரடி நடவடிக்கை பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 25 கோடி ஜன்தன் இருக்கிறதுனால இன்னைக்கு கொண்டு போய் அவங்க அக்கௌண்ட்ல கேஷா இருக்கிறத கட்ட முடிகிறது. சோ எல்லாம் சர்க்குலேஷன்ல வருது. அதே போல இப்ப அடுத்தது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ரியல் எஸ்டேட்டுக்கு இப்ப நீங்க பிளாட் புக் பண்ணா நமக்கு 2 வருஷத்துல பிளாட் வரும், 3 வருஷத்துல பிளாட் வரும். அவங்க என்ன டேட் டெலிவரி டேட் ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த டேட்ல கொடுக்கலன்னா 10.9% இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டைம் கொடுத்தாரு. உங்களுடைய இதுல உள்ள ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள அத்தனை லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டலைஸ் பண்ணணும்ட்டு. சோ தமிழ்நாடு நிறையவே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து 2 விதமா, அதாவது லேண்ட் அவைலபிலிட்டி கன்சியூமர் நம்ம ரீட்டைல் மக்களுக்காக ஹவுசிங்க்கு, அடுத்தது தொழில் வேற வந்து நம்ம எஃப்ஐஐ வராங்க, எஃப்டிஐ வராங்க, எல்லாம் நம்ம மேக்கிங் எல்லாமே நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ இந்த 2 விதத்துல ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் அந்த ரேரா ஆக்ட் ஒரு அடுத்த அடித்தளம், அதுல கொடுக்க போற மற்ற அமெண்ட்மெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது ஃபாரின் கரன்சி ஆக்ட். ஃபெமா முன்னாடில இருந்தே இருக்கு, ஆனால் இந்த ஃபாரின் கரன்சி ஆக்ட்ல சில சீர்திருத்தங்கள்
கரன்சி ஆக்ட் ஃபெமா முன்னாடில இருந்தே இருக்கு. ஆனால் இந்த ஃபாரின் கரன்சி ஆக்ட்ல சில சீர்திருத்தங்கள், சில ரெகுலேஷன்ஸ் நிஜமாவே யாரெல்லாம் இங்க இருந்து இப்போ கேஷா இருக்கிறத யூஎஸ் டாலரா கன்வெர்ட் பண்ண பாக்குறாங்களோ, அல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ஜியம்ல இருந்து பிரான்ஸுக்கு கொரியர்ல போறது கரன்சி, அந்த கரன்சி அப்படியே கோல்டா அங்க பெல்ஜியம்ல பர்ச்சேஸ் பண்ணி துபாய் போறது, துபாயில ஆர்னமெண்டா பண்ணி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றோம். சோ இங்கேருந்து போற இதை நம்ம இம்போர்ட் பண்றோம். இந்த நெட்வொர்க்கை பயங்கரமா தாக்க போறது. இதுக்கு பலவித நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமா எடுக்கணும். இப்போ எல்லா கண்ட்ரியும் நம்மளுடைய ஒத்துழைப்புல இருக்கு. பிரதமர் ஃபாரின் பாலிசியை முதல்ல சீர்திருத்தம் பண்ணிருக்காரு. அதை சரி பண்ணி வச்சதுனால எல்லாருடைய ஒத்துழைப்பிலும் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். சோ இன்ஃபர்மேஷன் அத்தன்டிக்கா கிடைக்கும் பொழுது கோர்ட் மூலமா, இப்ப சுப்ரீம் கோர்ட் மூலமா எப்படி எஸ்ஐடி நிறுவி அந்த எஸ்ஐடி மூலமா அவங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கள்ள பணம் வச்சிருக்காங்க ஃபாரின் கரன்சில, எல்லாரும் ஸ்விஸ் பேங்க்ல இருக்கிறத கொண்டு வரல, நீங்க இங்க 500 ரூபாயை போய் பேன் பண்றீங்களேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது ஆல்ரெடி அது ஒரு, அதாவது 2-3 ஆக்டிவிட்டி இதெல்லாம் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கு. சோ அந்த சைமல்டேனியஸா நடக்கும்போது அந்த ஸ்விஸ் பேங்க்ல இருந்து மட்டும் இல்லாமல் மொரீஷியஸ் மற்றும் உள்ள பல டாக்ஸ் ஹெவன்ல யாரெல்லாம் நம்முடைய மானிட்டர் பண்றாங்க, அது மூலமா யார் யாரோடைய கள்ளப்பணம் அவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அறிக்கை பப்ளிக்கும் வந்துடும் யார் யாரோட பணம் எங்க போச்சு. இந்த இடத்துல குறிப்பா இப்ப இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கிறப்ப, இதோட நடவடிக்கை எடுக்கிறப்ப பொதுமக்களை நாம் அரசாங்கத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கும் குறை கூறாம இது போன்ற நடவடிக்கைகள், நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கிறப்ப இதற்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியதும் பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை. அப்ப இறுதியாக ஒரு கன்க்ளூஷனா, இந்த நேரத்தில் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பாக பொதுமக்கள் செய்ய வேண்டிய அடிப்படையில் எவ்ரிடே செய்ய வேண்டிய ஒத்துழைப்பு எந்த மாதிரியாக இருக்கலாம்? கன்க்ளூஷன் ரிமார்க்ஸாக சொல்லுங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் நீங்களே சொன்னீங்க. அதாவது பேப்பர்ல கூட வந்தேன்னு, நோ கெயின் நோ பெயின். நோ பெயின், ரைட்டா? ஸோ பெயின் தேல் பி கெயின். ஸோ இந்த ஆங்கிள் பார்க்க போனா நிறைய விஷயம் நானும் யோசிச்சு பார்த்திருக்கேன். நம்மளாம் கியூல நின்னதே கிடையாது. கண்டிப்பா நின்று இருக்கோம், தியேட்டருக்கு நின்று இருக்கோம். ஓகே, இன் மை யங்கர் டேஸ் ஸ்டூடெண்ட் கியூஸ் ஃபார் மெனி ரீசன்ஸ். இப்ப ரேஷன் கடையில் பாக்குறோம், இல்லடா இப்ப ஐபோன் பாக்குறோம், இல்லடா இந்த ஜியோ பாக்குறோம். ஸோ தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ்க்கு நம்ம கியூல நின்று இருக்கோம் சார். அப்பெல்லாம் நம்ம கிரிப் பண்ணதே கிடையாது. இது நாட் கிளீன் பண்றோம் ஃப்ரம் பிளாக் மணி. ரெண்டு விஷயம் தான் இந்த கன்க்ளூடிங் மார்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு ரவுண்ட் ட்ரிப்பிங். ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்னன்னா, இங்க இருக்கிற பணம் மாரிஷியஸ் ரூட்டோ இல்ல வேற டாக்ஸ் ஹேவன் ரூட்ல இருந்து எடுத்துன்னு வரதுனாலதான் பிளாக் மணி பெருசா இருக்கு. அது ஒண்ணு. செகண்ட், பெட்டிங். அதை பத்தி நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். ஒண்ணுமே இல்ல சார், இந்த பெட்டிங் இப்ப ட்ரம்பா ஹிலாரியா அது 800 to 900 crores. அந்த செக்மெண்ட் நீங்க ஒழிச்சீங்கன்னாங்களே பிளாக் மணி போயிடும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a great initiative. We should all say hats off to it and we should support it wholeheartedly. நன்றி. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் முக்கியமாக இந்தியா ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பயணம் செய்யுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நடவடிக்கைகள் உலக அரங்கமே உற்று நோக்குது இந்தியாவை. என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, இவங்க எந்த அளவுக்கு உயர்வாங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், அப்பதான் அரசாங்கத்துடைய திட்டங்கள் வெற்றி பெறும், அதோடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி இந்த நடவடிக்கையில் பொதுமக்களாகிய நாம் ஒத்துழைப்பை கொடுத்து இதனுடைய முழுமையான பலன்களை நாட்டு மக்களும் பெறணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணணும். நன்றி. இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை விவரமாக கூறியதற்கு மிகவும் நன்றி. வணக்கம்.